வெல்கம் டு காவிதர்ஷினி சேனல். இன்னைக்கு நைட் டின்னருக்கு நம்ம சம்பா ரவை உப்புமா எப்படி செய்யறதுதான் பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். என்னது சீரகம் கடுகு இப்போ சீரகம் கடுகு வச்சு தாளிப்பு. இது பொரி வந்ததுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிக்கணும். அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ பொடியா அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கணும். இப்போ 2 minutes மூடி விட்டுலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் திருப்பியும் மூட வந்து பார்த்தீங்கன்னா 2 அழாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு அழாக்கு ரவை இருக்கோம். இப்போ இது வந்து போட்டால் சரியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரவை வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து விசில் போடணும். டூ விசில்ஸ் இப்போ வரணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் போனதுக்கு அப்புறமா கலக்கி பார்க்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லியை மட்டும் லாஸ்ட்டாக போட்டு கலக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.
இந்த டைப்பில் உப்புமா செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.